ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிசி அகாடமி. டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமா அண்டு ஐடிஐ லெவல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிப்ளமா மற்றும் ஐடிஐ லெவலுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா இப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நேற்றைய தினமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 13/8/2024 ஸ்டார்ட் ஆகி அடுத்த மாதம் செப்டம்பர் 11 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு பேப்பராக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், தமிழ் இருக்குது, அப்புறம் ஜிஎஸ் ஆப்டிடியூட்னு இருக்குது. செகண்ட் பேப்பர் தான் வந்து சப்ஜெக்ட் பேப்பர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், வழக்கம் போல் தமிழ், அப்புறம் மேக்ஸு, அப்புறம் வந்து ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. பேப்பர் 2 வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பராக இருக்கும். இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஆர்கிடெக்சர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்டைல் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது, மெக்கானிக்கல், ஃபிசிக்கல் இருக்குது, பிரிண்டிங் டெக்னாலஜி, ஸ்டெனோகிராஃபின்னு சொல்லிட்டு நிறைய டிபார்ட்மெண்ட், அவ்வளோ டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாய்லர் அட்டண்டன்ட் கொடுத்துருக்காங்க, டிராஃப்ட்மேன்ஸ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் கொடுத்துருக்காங்க, மெக்கானிக் கொடுத்துருக்காங்க, லேப் அசிஸ்டண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல், அப்புறம் வந்து சர்வேயர், வெல்டர்னு சொல்லிட்டு அவ்வளவு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன். இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இவ்வளோ போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்தெந்த போஸ்ட் எத்தனை வேகன்சிங்கிறதையும் அதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் அசிஸ்டன்ட் டெஸ்டர் இருக்காங்கன்னா அதில் வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் ஸ்டெனோகிராஃபியில் இங்கிலீஷில் வந்து 3 பேர் கொடுத்துருக்காங்க. பிளானிங் அசிஸ்டன்ட் 3, மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா 45ன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொன்றுக்குமே எந்தெந்த போஸ்ட் எவ்வளோ கேட்டகரிங்கிறத இதில் இதாக கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எந்த கம்யூனிட்டி எதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் ஆஃப் பே ஒவ்வொன்றுக்குமே மாறுது. 11, 13 சொல்லிட்டு லெவல் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா ஒவ்வொன்றுமே பார்த்தா ரொம்ப டெப்த்தாக போகும், ஏன்னா அவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்னு நம்ம எல்லாத்தையுமே கடைசியில் கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 600க்கு மேலேயே வரும். இருங்க, அது ஒரு நிமிஷம். 800 வருது. 861 வேகன்சிஸ் வந்து வருது இதில். சரிங்களா? ஸோ 861 வேகன்சிஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் அலர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லா போஸ்ட்டுக்குமே மினிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 தான். எக்ஸப்ட் 2 போஸ்ட்டை தவிர. அது எதுனா மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2க்கும் அப்புறம் வந்து மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டுமே ஒரே தான் போல். அந்த ஒரு போஸ்ட்டுக்கு தான் போல். கோட் நம்பர் 2119 அதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அவங்க ஆஸ் யூஷுவல் கொடுத்துருக்காங்க. 32 எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, அப்புறம் வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் மஸ்ட்டுங்க. இது மோஸ்ட்லி வந்து நீங்கள் டிப்ளமா லெவல் அல்லது ஐடிஐ லெவலில் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாறும். ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே போஸ்ட்னால் நம்ம எல்லாத்தையுமே ரீட் பண்ணலாம். ஸோ இவ்வளவு இருக்குது. ஸோ எல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக அதுக்கு என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, மோஸ்ட்லி வந்து எஸ்எஸ்எல்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். அல்லது அடுத்து வந்து நீங்கள் அந்த டெக்னீஷியன் சார்ந்த துறை சார்ந்த ஒரு படிப்பு, ஒரு டிப்ளமாவோ ஐடிஐ லெவலோ அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்டில் வந்து ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும். அடுத்து முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஸோ இதெல்லாம் வந்து விஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர் அந்த ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. கலர் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி நைட் பிளைண்ட்னஸ்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன். இதுதான் முக்கியம். எக்ஸாம் பேட்டர்ன் பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் டைப்புங்க. இந்த தமிழ் இதெல்லாம் ஓஎம்ஆர் டைப்பு. ஆனால் நீங்கள் செகண்ட் எழுத போகிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ பேப்பர் 1 வந்து ஈஸி தான். என்ன இருக்குன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தமிழ், ஜிஎஸ், ஆப்டிடியூட்லாம் இருக்கும். பேப்பர் 2 வந்து உங்களோட டிப்ளமா மற்றும் ஐடிஐ சப்ஜெக்ட்டுக்கு வந்து 200 கொஷின்ஸ் இருக்கும். ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்கு 300 மார்க்ஸுக்கு நடக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. சிலபஸ் வந்து இந்த பிடிஎஃப்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சிலபஸை வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ இன்கேஸ் சிலபஸில் உங்களுக்கு எதுவும் டாப்பிக்கில் இப்போ இந்த பேப்பர் 1லாம் வந்து இப்போ என்ன பேப்பர் 2 வந்து நீங்கள் படிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்க வசிக்கு. ஸோ உங்களால் இது பண்ண முடியும். இப்போ இருங்க வரேன், சிலபஸ் எடுப்போம். இப்போ இதுதான் சிலபஸ்ன்னு வச்சுங்களேன். பேப்பர் 1
ஓகே. பேப்பர் 1 இப்போ வந்து பிரித்தெழுதுக, எதிர்ச்சொல், பொருந்தாச்சொல் இந்த மாரி சொல்லிட்டு தமிழுக்கு இவ்வளோ தலைப்புகள் குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 37 தலைப்புகள் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த 37 தலைப்புகளுக்குமே நம்ம வந்து வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம். உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து அத பாருங்க, செக் பண்ணுங்க. எல்லா பிளேலிஸ்ட்டுமே அவைலபிளா இருக்கு. அதேமாரி ஜிஎஸ்க்கு இருக்கு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே பேப்பர் 2ல இந்தியன் பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. மேக்ஸ்க்கு இப்போ போய்க்கிட்டே இருக்கு. ஸோ செக் பண்ணுங்க. இப்போ பேப்பர் 2 தான் உங்களுக்கு உண்மையான டாஸ்க்கா இருக்கும். இண்டிவிஜுவலா இப்போ ஒவ்வொரு இதுக்குமே அவங்க குடுத்துருக்காங்க சிலபஸ். அக்ரிகல்ச்சர்னா அதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கு. இப்போ அக்ரிகல்ச்சர் முடிஞ்சு நீங்கள் வந்து ஆர்க்கிடெக்சர் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு சிலபஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாரி ஒவ்வொன்றுக்குமே சிலபஸ் இண்டிவிஜுவலாக மாறுது. ஸோ அது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். வேறு எதுவும் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் உடனுக்குடன் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.